இப்போது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள்ட்ட போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நமக்கு தீர்வு கரெக்டாக. பட் அந்த பிரச்சனை கொடுக்குறதே அந்த சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்துவோம் கரெக்டாக. ஏதோ ஒரு வழியில் எங்கேயாச்சும் போய் வந்து இந்த பிரச்சனைக்கு நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிடாதா, இந்த பிரச்சனைக்கு வந்து நமக்கு விடை கிடைச்சிடாதா, அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதி யார்கிட்டலாம் சொல்ல முடியுமோ அவங்க எல்லாத்தையும் நம்ம போய் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்து அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி திருமங்கலத்தில் இருக்கிற ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வீடியோ அப்படின்றத வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஹெச்எம் திலகவதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹெச்எம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபைவ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளம்பி அந்த ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னா 1 hour கிட்டத்தட்ட ட்ராவல் ஆயிரும். 7 மணிக்கு ஏறினாங்கன்னா 8 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு வர முடியும். அப்படி வரும்போது வந்து ஏதாச்சும் ஒரு நாள் வந்து நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை பஸ்ஸுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டாலோ லேட் ஆகிடும் கரெக்டாக. 8:45 8:30 தான் நான் வந்து ஸ்கூலுக்கு வர முடியும். அப்படி நான் லேட்டாக வர அந்த நாள் வந்து எங்களை வந்து வெளியே நிற்க வைப்பாங்க, உள்ளே வர சொன்னாலும் உட்கார விட மாட்டாங்க, நிற்க வைப்பாங்க, பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. எங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க, அதெல்லாம் கூட அவங்க வந்து கவனிக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, முட்டிக்கால் போட வைப்பாங்க. கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு இருக்கும்போது வந்து அவங்கெல்லாம் சீனியர் கேர்ள்ஸ் கரெக்டாக. ஸோ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருக்கும். அது எதுவுமே அவங்க வந்து கணக்கில் எடுக்காமல் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மட்டுமே அவங்களோட குறிக்கோளாக வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்கன்னு அப்படின்னா அது சரியாக எனக்கு புரியலை. நான் அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு எண்டில் போடுறேன். அந்த ஹெச்எம் திலகவதி அவங்க வந்து கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, எங்களை வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணி திட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹெச்எம்மோட அண்ணன்லாம் வந்து திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு விஷயம், ஒரு லைன் வந்து அதில் பேசியிருக்காங்க. அது எனக்கு மட்டும்தான் அப்படி கேட்டுச்சா இல்லை எப்படின்னு எனக்கு புரியல. அந்த வீடியோ கூட நான் இப்போ உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி கூட அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி திருமங்கலத்தில் படிக்கிறோம். எங்களுக்கு புதுசாக தலைமை ஆசிரியர் வந்திருக்காங்க. அவங்க பேர் திலகவதி. நான் காலைல எங்கள் ஊரில் 7 மணிக்கு ஏறினா தான் இங்கே 8 மணிக்காச்சும் வந்து சேர முடியும். அப்படியே ஒரு நாள் பஸ்ஸு ஏதாவது பஞ்சர் ஆகிடுச்சோ இல்லை ஏதாவது ஆகிட்டா கூட ஒரு 8:30 8:45 ஆகிடுது. அப்படி லேட்டாக வந்தால் கூட என்னை வெளியே நிற்க வச்சு மெயின்றதுனால ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படியே உள்ளே வந்து நிற்க வச்சா கூட எங்களோட என்ன நிலைமைகளுக்கு புரிஞ்சுக்க முடியாமல் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், எத்தனையோ மாதவிடாய் பிரச்சனையால் இருக்கும். அதை எதுவுமே புரிஞ்சுக்கவே முடியாமல் அவங்க எங்களை 100 ஊக்கி போட சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படியே லேட்டாக வந்தாலும் அசிங்கமாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் இருந்த அண்ணே வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க, பாத்ரூமில் தண்ணி விட மாட்டுறாங்க, சாப்பிட்றதுக்கு நேரம் சரியாக விட மாட்டுறாங்க. எத்தனையோ பிள்ளைங்க வந்து டிசி வாங்கிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ஏழை குடும்பத்துலேருந்து வரனால எங்களால் போக முடியாது. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்பி தான் இருக்கோம். நாங்கள் இதுக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேரணும்னா 8 கிலோமீட்டர் தள்ளி போனோம். அந்தளவுக்கு போக முடியாது எங்களால். எங்கள் வசதிக்கு ஏற்ப தான் நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். ஆனால் இவங்க வந்து முன்னால் இங்கே படிக்க முடியலன்னா டிசி வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பாத்ரூமில் தண்ணியே வர மாட்டேங்குது. ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட 1 மணி நேரத்துக்கு மேலே அது வரதே இல்லை. ஏதாவது பெரிய அதிகாரி வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி விடுறாங்க. அதை போய் அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று வச்சு எங்களை பற்றி எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தப்பாக சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது. பாத்ரூமை வேற பூட்டி வச்சுக்கிறாங்க. கேட்டால் நீங்கள் நாப்கின் போடுறீங்க, அதனால உங்களுக்கு பாத்ரூம் தர மாட்டோம்னு சொல்கிறாங்க. குடிக்க தண்ணி கூட வர மாட்டேங்குது. நாங்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதெல்லாம் சரியாக நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களை தான் நம்பிக்கை. பாத்ரூம் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டால் பாத்ரூமுக்கு விட மாட்டாங்க, பாத்ரூமை வந்து பூட்டி வச்சுருவாங்க, பாத்ரூமுக்கு வந்து லாக் போட்டு வச்சுருவாங்க. எதுக்காக பாத்ரூமை வந்து பூட்டி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பாத்ரூமுக்கு போனால் நீங்கள் வந்து அங்கே நாப்கின் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பாத்ரூம் போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமை வந்து பூட்டி வைக்கிறதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த திலகவதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஹெச்எம் மேலே வந்து பயங்கரமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கிளாஸில் குடிக்கிறது தண்ணி இருக்காது, ஸ்கூல்லேயே குடிக்கிறது தண்ணி இருக்காது, எங்களுக்கு தண்ணி இருந்தாலும் அதை எங்களால் குடிக்க முடியாது. ஏதாச்சும் உயர் அதிகாரிகள் பெரிய அதிகாரிகள் வந்தால் மட்டுமே வந்து பாத்ரூமை திறக்கிறாங்க, குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க. அதை தாண்டி இந்த ஸ்கூலில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுமை மட்டும்தான் படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வீடியோ மூலிமா பயங்கரமாக சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்களுக்கு வந்து இங்கே படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிசியை வாங்கிட்டு போயிருங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த ஹெச்எம் வந்து சொல்கிறதா பயங்கரமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனையோ பேர் வந்து டிசிலாம் வாங்கிட்டு போயிருக்காங்க.
பட் நாங்கள் வந்து ஏழை குழந்தைகள், நாங்கள் வந்து ஏழையாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எங்களால் வந்து இந்த ஸ்கூலை விட்டால் வேறு ஸ்கூல் மாறி போகணும் அப்படின்னா நாங்கள் வந்து 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும், இது எங்களுக்கு வசதியாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தில் தான் இந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் படிக்கிறோம். இதை தாண்டி வேறு ஸ்கூலில் எங்களால் போய் ஜாயின் பண்ண முடியும், பட் அங்கே போகிறதுக்கான போக்குவரத்து வசதியோ இல்லை டெய்லி செலவு பண்ணி போகணுமே அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறோம். பட் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஒரு HM வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் கொடுக்குறதுனால எங்களுக்கு வந்து பயங்கரமாக மென்டல் ப்ரெஷராக இருக்குது, பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வீடியோவில் வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை எதுக்காக சோஷியல் மீடியாவில் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து யாருக்கு அவங்க தெரியப்படுத்தணுமோ அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலே தெரியும், அதில் யாருமே வந்து அவங்களோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபியூச்சரில் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அந்த டீச்சர் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸை வந்து கட்சி வச்சு கவர் பண்ணிட்டு தான், ப்ளஸ் நியூஸ் சேனல் அதை டெலிகாஸ்ட் பண்ணும்போதே வந்து பிளர் பண்ணி தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பயப்படுறாங்க கரெக்டாக, நம்ம வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து உயர் அதிகாரத்தை சொன்னால் இந்த HM மூலியமாக நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் அப்படின்றது அவங்களுக்கு தான் இருக்கு. பட் அந்த பயத்தை தாண்டியும் இது எப்படியாச்சும் முட்டும் போது எங்கேயாச்சும் நம்ம வந்து தெரியப்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்கூலில் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸை விட தரத்தில் வந்து பயங்கரமாக அவங்க வந்து உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே நிறைய இடத்துல வந்து கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் எல்லா ஸ்கூல்ஸையும் குறை சொல்ல விரும்பல, ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்பவே ப்ராப்பராக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி தான் இருக்காங்க. பட் அப்படி இருக்கிற ஸ்கூல்ஸ் மத்தியில் வந்து ஒரு சில இடங்களில் ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து ஒரு சில ஸ்டாஃப்ஸாலையும் ஒரு சில HMஸ்னாலையும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனாக தான் இருந்துட்டு இருக்கு. பாத்ரூம் ஒழுங்காக அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க கொடுக்கறது கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு சில ஸ்கூல்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. திருமங்கலத்தில் இந்த கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்கூல்ஸுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுமே வந்து ஒரு சில இடங்களில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்கிறது வந்து உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருந்துட்டு இருக்குதா இல்லை வந்து தெரிஞ்சும் அதை கண்டுக்காமல் இருந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சத்தியமாக புரியவே இல்லை. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நான் மேக் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை பிரைவேட் ஸ்கூல்லையோ கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃபோ இல்லை இந்த மாதிரி ஒரு HMஓ இந்த மாதிரி ஒரு சூழலில் கூட அவங்க வந்து இருந்துட்டு இருக்கலாம். பட் அதை வந்து அவங்க வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த இன்சிடென்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் என்னோட சைட்லேருந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் மதன் அண்ட் திஸ் இஸ் மதனிசம் ஸ்டெப்பிங் ஆஃப் வீடியோ. டாடா கேர். நாங்கள் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி திருமங்கலத்தில் படிக்கிறோம். எங்களுக்கு புதுசாக தலைமை ஆசிரியர் வந்திருக்காங்க. அவங்க பேர் திலகவதி. நான் காலைல எங்கள் ஊரில் 7 மணிக்கு ஏறினா தான் இங்கே 8 மணிக்காச்சும் வந்து சேர முடியும். அப்படியே ஒரு நேரம் பஸ்ஸு ஏதாவது பஞ்சர் ஆகிடுச்சோ இல்லை ஏதாவது ஆகிட்டா கூட ஒரு 8:30 ஆகிடுது. அப்படி லேட்டாக வந்தால் கூட என்னை வெளியே நிற்க வச்சு மெயின்றதுனால ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படியே உள்ளே வந்து நிற்க வச்சா கூட எங்களோட என்ன நிலைமைகளுக்கோ புரிஞ்சுக்க முடியாமல் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், எத்தனையோ மாதவிடாய் பிரச்சனையால இருக்கும். அதை எதுவுமே புரிஞ்சுக்கவே முடியாமல் அவங்க எங்களை 100 ஊக்கி போட சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. அப்படியே லேட்டாக வந்தாலும் அசிங்கமாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் இருந்த அண்ணே வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க, பாத்ரூமில் தண்ணி விட மாட்டுறாங்க, சாப்பிட்றதுக்கு நேரம் சரியாக விட மாட்டுறாங்க. எத்தனையோ பிள்ளைங்க வந்து டிசி வாங்கிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ஏழை குடும்பத்துலேருந்து வரனால எங்களால் போக முடியாது, நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலை நம்பி தான் இருக்கோம். நாங்கள் இதுக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேரணும்னா 8 கிலோமீட்டர் தள்ளி போனோம், அந்த அளவுக்கு போக முடியாது எங்களால். எங்கள் வசதிக்கு ஏற்ப தான் நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். ஆனால் இவங்க வந்து முன்னால் இங்கே படிக்க முடியலன்னா டிசி வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பாத்ரூம்ல தண்ணியே வர மாட்டேங்குது. ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட 1 மணி நேரத்துக்கு மேலே அது வரதே இல்லை. ஏதாவது பெரிய அதிகாரி வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி விடுறாங்க. அதை போய் அவங்க கிட்ட கேட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று வச்சு எங்களை பற்றி எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தப்பாக சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது. பாத்ரூமை வேற பூட்டி வச்சுக்கிறாங்க. கேட்டால் நீங்கள் நாப்கின் போடுறீங்க, அதனால உங்களுக்கு பாத்ரூம் தர மாட்டோம்னு சொல்கிறாங்க. குடிக்க தண்ணி கூட வர மாட்டேங்குது. நாங்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதெல்லாம் சரியாகுமா நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களை தான் நம்பிக்கை.